ரங்கன் பார்த்தீங்கன்னா, கோச் ஆனதுக்கப்புறம் அவரோட ஸ்டைல் எப்படி வந்து டீம ட்ரெயின் பண்றாரு, அண்ட் எப்படி டீம ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீக்குமே வந்து அவங்க காட்டுறது ஒரு மாரி டிஃபரெண்ட்டா நல்லா இருக்கு. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா, அந்த 2 புது பிளேயர உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு தெரியுமா? ஸோ அது ரிலேட்டடா அவர் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாரு அப்படின்ற மாரி காட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த வள்ளி அப்படிங்கிறவங்க, அதாவது அங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கிறவரோட பொண்ணு ருக்மிணி மேம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் காசு இல்ல, எங்களால கிரிக்கெட்டுக்குலாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ இவர் வந்து சரி ஓகே, நம்ம ருக்மிணி மேம்ட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இவர் போய் பேசுறப்போ, ஆல்ரெடி நான் இத ட்ரை பண்ணிட்டேன், மேனேஜ்மென்ட்ல ஒத்துக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம ரங்கன், ஐய்யயோ! நான் தான் ஏதோ பெரிய டேலண்ட்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு நெனச்சேன். இத நீங்க ஏன் வந்து என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது நல்லா இருக்கும். அதோட நிறுத்தாம அடுத்து பிரின்சிபல போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நேரா துளசியவே போய் மீட் பண்ணி, சரி அவங்க கிட்டயே ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறது. ஸோ அவர் எந்த அளவுக்கு வந்து இந்த டீம வந்து சூப்பரா கொண்டு போணும், அண்ட் ஒரு நல்ல பிளேயர், நல்ல டேலண்ட்ட வந்து பார்த்தா அவங்கள எப்படியாவது வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுற அந்த அட்டெம்ப்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமா வர முடியாது, கொஞ்சம் லேட்டா வரேன் பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கோச் வந்து அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு தெரியுமா? ஸோ அவங்களையும் வந்து உள்ள டீமுக்குள்ள கொண்டு வந்தது. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால அந்த பவுலிங் பண்றப்போ டோட்டலா அந்த ஃபார்மே இல்லாம இருக்கும். ஸோ அந்த இடத்துலயுமே அவர் சூப்பரா ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணியிருப்பாரு. அந்த ஐஸை பிரேக் பண்றதுக்காக கரெக்டா டீம் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல சொல்ல அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா எனக்கு இந்த எபிசோட்ல பிடிச்சது என்னன்னா, நம்ம ரிஷி அண்ட் மணி இவங்களோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது மணி வந்து எந்த அளவுக்கு ரிஷியை வந்து சப்போர்ட் பண்ணி எப்படியாவது அவர் நல்ல பிளேயரா வரணும், அவன் டீம்ல இருக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து டீமை விட்டே தூக்கலாம், டிசியே வாங்கிட்டாரு. இருந்தாலும் போய் கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாரு தெரியுமா? அதுக்கு ஈக்குவலா நம்ம ரிஷி ஒரு மேட்டர் வந்து பண்ணுவார் இந்த வாரம். அது வந்து நல்லா இருக்கும். அந்த மேட்சோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம மணியை வந்து வெயிட் லிஸ்ட்ல வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ரிஷி வந்து சரி நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணினா நீ வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்குள்ளாரே வந்துடலாமே அப்படின்னு சொல்றப்போ, தங்கம்காக தான் நான் கிரிக்கெட்டுக்கே வந்தேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு இதெல்லாம் வரவே வராது, தங்கமே என்ன வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கேம்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு ரீசனுமே கிடையாது அப்படின்னு சொல்றப்போ நம்ம ரிஷி டென்ஷன் ஆகி, இது உன்னோட லைஃப், ஒரு பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நீ இது பண்ணுவியா, இது உன்னோட டிசிஷன், நீ வந்து கண்டிப்பா இதுல ஃபோக்கஸ் பண்ணு, எனக்காக மட்டும் அப்பாட்ட பேசி என்னை இங்க கூட்டிட்டு வந்த, உன் பேச்சை நான் கேட்டு தானே இப்ப விளையாடுறதுக்கு வந்திருக்கேன், அப்ப என் பேச்சை நீயும் கேளு, இதுல நீ ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றப்போ ஃபைனலா மணி வந்து சரி எனக்கு எப்படியும் இப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவை, அது கிரிக்கெட்டா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவர் சொன்னது வந்து நல்லா இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் ரிஷி மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணி 2 பேருமே ஒன்னா மேலே வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தியோ அண்ட் மாதேன்ங்க லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்போம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 0லேருந்து நேராக 100க்கு போயிருக்கும். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி நார்மல் பேஸுக்கு வந்து வந்திருப்பாங்க. தியோ பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இந்த ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு மாதிரி வெக்கப்படுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்து அவங்க டீமில் பார்த்துடுறாங்க. அதாவது மெயினாக நம்ம தங்கம், கல்யாணி அவங்கலாம் சரி இவங்க எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க, மாதவன் தான் மீட் பண்ண போறாங்கன்னு. இவங்க அப்படியே அந்த வண்டியோட சைட் மிரர்ல பார்த்துட்டு ஐயோ நம்மள தான் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆனது. அந்த சீன் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இது பார்த்தாதுன்ட்டு நம்ம மாதவன் வந்து டெரஸ்க்கு வான்னு சொல்லிட்டு எப்பவும் போல கூப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இவங்க போலான்னு ட்ரை பண்றப்போ அங்க வந்து தங்கம் எல்லாரும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்லுங்க அந்த கதையை சொல்லுங்கன்னு அவங்களை அங்க இருந்து போகவே விடாம பண்ணுது. ஸோ அதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு தியோ வந்து வெளியே சொல்லாததுனால இப்போ ஓப்பனா சொல்லிட்டும் போக முடியல. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாதவன் வெயிட் பண்ணி அவர் அதுக்கப்புறமா டென்ஷன் ஆயிருவாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா காட்டியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் எபிசோட் 37ல நடந்துச்சு. ஸோ எபிசோட் 38 வந்து ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், மறக்காம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.